தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமேல் வணக்கம். நான் கார்த்திக் பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா கல்யாண்ஜி அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வண்ணதாசனை அழைக்கக்கூடிய கல்யாண்ஜி அவர்கள் ஸோ ஒரே ஒரு பாடப்புத்தகத்தில் தான் இருக்குது. பழைய பாடப்புத்தகம் புது பாடப்புத்தகம் அப்படின்னு ரெண்டு வெவ்வேறு பாடப்புத்தகத்தில் இல்லை. ஒரே பாடப்புத்தகம், பழைய பாடப்புத்தகம் இல்லை, புதிய பாடப்புத்தகம் அக்கறை அப்படிங்கிற இதில் இருக்குது. ரொம்ப அக்கறையாக ஒரு கவிதை நூலை எடுத்து விட்டுருக்காரு. ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது, சின்னதாகவும் இருக்குது. அதனால் ஈஸியாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அதே நேரத்தில் இவருடைய படைப்புகளை பற்றி பார்த்துட்டோம்னாலும் முடிஞ்சு போச்சு. ஸோ கல்யாண்ஜி அவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன். ஸோ புதிய பாடப்புத்தகத்தில் அக்கறை 9ஆம் வகுப்பு அப்படில இடம்பெற்றிருக்கு. 9ஆம் வகுப்பு இயல் 9 இடம்பெற்றிருக்கு. இவர் தான் கல்யாண்ஜி அவர்கள். ஸோ இவர்களுடைய வண்ணதாசன், சரிங்களா? வண்ணதாசன் தான் கல்யாண்ஜி அவர்கள். சரி, இவர் இந்த அக்கறையில் என்ன சொல்ல வந்திருக்காரு அப்படின்னு பார்த்துருவோம். ரொம்ப ஈஸியாக படித்தாலே நம்மளுக்கு புரிஞ்சிடும், சரிங்களா? ஸோ சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்து முக்கால் சிவப்பில் உருண்டது. அப்படியே முக்கால் சிவப்பில் சைக்கிள் வந்தால் ஒன்றும் இல்லைங்க, ஒரு சைக்கிள் போகுதான், அது வந்து தக்காளி கூட சரிஞ்சிருச்சான். அதில் முக்கால் சிவப்பில் உருண்டு ஓடுது, முக்கால்வாசி கீழே உருண்டு ஓடிடுச்சு. அனைத்து திசைகளும் பழங்கள் தலைக்கு மேலே வேலை இருப்பதாக கடந்து நடக்கும் அனைவரும் போயினர். அது கீழே விழுகுது. தலைக்கு மேலே வேலை இருக்கிறதுனால வேலை இருக்கிற மாதிரி நினச்சி எல்லாருமே ஓடுறாங்களா, அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறாங்க. அது யாருமே கண்டுக்கலையாம். அதான் தலைக்கு மேல் வேலை இருப்பதாய் கடந்து நடக்கும் அனைவரும் போயினர். பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர்களின் மீதான அக்கறை. ஒருத்தன் கீழே விழுந்தா அட்லீஸ்ட் அவனை தூக்கி விடுறதுக்கு ஒரு 4 பேர் போகிறாங்களா, அதுதான் அக்கறை. 4 பேரும் போகலையா, அவன் செத்தா நமக்கு என்ன, அவன் என்ன போனால் நமக்கு என்ன, நம்ம வேலை பார்த்து பார்ப்போம். நம்ம 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போகணுமே, லேட் ஆகிடுச்சு அப்படின்னு பறக்க அவன் வேலையை பார்த்தா ஓடிக்கிட்டு இருக்கானே ஒழிய இந்த சமூகத்தில் அக்கறைன்னு ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அக்கறைங்கிறதுல கல்யாண்ஜி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ வண்ணதாசன் என்ற புனைப்பெயரில் கதை இலக்கியத்தை இவர் பங்காற்றிருக்காரு. இவருடைய உண்மையான பெயர் என்னென்னா கல்யாண சுந்தரம், திருநெல்வேலிக்காரரு. ஸோ திருநெல்வேலி. ஸோ இவர் எழுதின கவிதை நூல்கள்னால் வரிசையாக பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் புத்தகத்தில் இருக்கிறது. ஸோ புதிய பாடப்புத்தகத்தில் இருக்கிறது. ஒன்று புலரி, சரிங்களா? இன்னொன்று ஃபுல்லாகவே சொல்லிடுறேன். புலரி, இன்று ஒன்று நன்று. சரி, அதாவது ஒரு அக்கறை, ஒன்றை செய் அதுவும் நன்றை செய், அது இன்றை செய்ங்கிற மாதிரி. அது மாதிரி இன்று ஒன்று நன்று. அடுத்து சின்னு முதல் சின்னு வரை. அடுத்து மணலுள்ள ஆறு, அதான் மணல் உள்ள ஆறு. சரி, முன்பின் ஆதி. அடுத்து அந்நியமற்ற நதி. கவிதை, இது படைப்புகள், பொதுவாகவே படைப்புகள். சில இறகுகள் சில பறவைகள். இது ஒரு கடித தொகுப்பு தான். சில இறகுகள் சில பறவைகள். இந்த கொஸ்டின் இந்த புத்தகத்தில் மென்ஷன் ஆகிருக்கு, மறந்துடாதீங்க. அடுத்து ஒளியிலே தெரிவது, சரிங்களா? அது இல்லாமல் கனியான பின்னும் நுனியில் புல், சிநேகிதங்கள், அணில் நிறம். அடுத்து கிருஷ்ணன் வைத்த வீடு. சிறுகதைகள்னா கலைக்க முடியாத ஒப்பனைகள் புத்தகத்தில் இருக்குது. தோட்டத்திற்கு வெளியிலே சில பூக்கள் புத்தகத்தில் இருக்குது. அடுத்து சமவெளி, பெயர் தெரியாமல் ஒரு பறவை, கனிவு, உயர பறத்தல், ஒளியிலே தெரிவது, அகமும் புறமும். அடுத்து ஒரு சிறு இசை என்ற மிக முக்கியமான சிறுகதை தொகுப்பிற்காக இவர் 2016ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார். கல்யாண்ஜி அவர்கள், வண்ணதாசன் அவர்கள். ஒரு சிறு இசை, இது ரொம்ப முக்கியம், சரிங்களா? இப்போ இதெல்லாம் புரியுது, அவர் அக்கறையெல்லாம் புரியுது, அக்கறைங்கிற ஒரு செய்யல்னா புரியுது. இவர் எடுத்த படைப்புக்கு முதல்ல நீ ஷார்ட்கட்டை சொல்லு, அப்படி தான் எல்லாருக்கும் இப்போ தோணும். ஷார்ட்கட் ரொம்ப ஈஸியாக அந்த அக்கறையில் இருந்தே ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். அக்கறைங்கிற ஒரு பார்த்தோம்னா ஒரு கவிதை, அதில் என்ன, அவன் வேலையை பார்த்துட்டு போகிறான். ஒரு தக்காளியை கூட பார்க்க மாட்டான். தக்காளி கீழே விழுந்து ஓடுது, அதை கூட மதிக்க மாட்டான். ஏதோ வானத்தில் பறக்கிற மாதிரி பறந்துக்கிட்டு இருக்கானுங்க. இப்படி இருக்குது இந்த சமூகம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அதிலிருந்தே நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று, அகமும் புறமும். எந்த சைடும் பார்க்குறதில்ல, அகமும் புறமும் பார்க்குறதில்ல, உயரத்தில் பறக்கிற மாதிரி போகிறான். ஸோ அகமும் புறமும் ஒன்று முடிஞ்சு போச்சு, ஓகேங்களா? ஒளியிலே தெரிவது, என்ன தெரியுறது கூட பார்க்குறதில்ல. லைட்டில் ஒரு ஒளி என்ன தெரியுறது கூட பார்க்காம உயர பறக்கிற மாதிரி பறக்கிறாங்க. யார்? இந்த சமூகம். ஒரு சிறு இசைக்கெல்லாம் ஷார்ட்கட் கேட்டு வச்சிடாதீங்க. வண்ணதாசன் ஒரு சிறு இசை 2016ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது, மறந்துடாதீங்க. இது வந்து ஷார்ட்கட்டே வேண்டாம் ஒரு சிறு இசைக்கலாம், சரிங்களா? ஓகேவா? உயர பறக்கிறாங்க. ஃபஸ்ட்டு புத்தகத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்துடலாம், சரிங்களா? சரி, எஸ், ஓகே. எங்கே இருக்குது? இது வரைக்கும் இருக்குது, சரிங்களா? ஸோ உயர பறக்கிற மாதிரி பறக்கிறாங்க. முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு யாருமே எந்த ஹெல்ப்பும் பண்ணுறதில்ல. முன்பின் இருக்கும். இந்த இருக்குது பாருங்கள், முன்பின். அதாவது ஒரு அநியாயமற்ற ஒரு விஷயத்தை செய்கிறோம் நம்ம சமூகத்தில் இருக்கிறவங்க. ஸோ அந்நியமற்ற நதி, சரிங்களா? அந்நியமற்ற நதி.
சரிங்களா? மறந்துடாதீங்க. அநியாயமாக நடந்துக்கிறோம், அந்நியமற்ற நதி. சரிங்களா? அந்நியமற்ற நதி. முன்பின் சொல்லியாச்சு. அடுத்து அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா நமது ஆதியில் இருந்தே நம்மளுடைய ஆதி குடியிலேருந்து ஆரம்பித்தவங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் இலக்கியத்தில் சொல்லுது. ஸோ ஆதி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்நியமற்ற ஆதி என்ன சொல்லுது? ஒரு நல்லதை செய்யணும். எப்போ செய்யணும்? இன்றே செய், ஒன்றே செய், அதுவும் நன்றே செய். எப்போ வேணாலும் செய்யலாம். சின்ன விஷயம் கூட நீங்கள் செய்யலாம். அதாவது சின்ன முதல் சின்ன வரை. சரிங்களா? சின்ன முதல் சின்ன வரை. புலரினா புலல் செயல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தப்பு பண்ணணும்னா புலலில் போட்டால் தான் எல்லோரும் நல்லா ஒழுங்காக நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவோம். ஹெல்ப் பண்ணுறது ஒரு அக்கறை. ஹெல்ப் பண்ணால் போய் அக்கறை இல்லை, கீழே விழுங்குற தூக்கி விடுறது, 4 பேர் நடந்து போனால் கொஞ்சம் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறது, இந்த சின்ன உதவிகள் தான், ஒரு அக்கறை தான். சரிங்களா? அதுக்கு புலலில் போட்டால் தான் இவங்களாம் அதை செய்வாங்கன்னா வேறு என்ன பண்ணுறது? இந்த வார்த்தைகள் சொல்கிறேன். புலல்னா புலரி. சரிங்களா? அதுதான் மண்ணுக்குள்ளே ஆறு. அதாவது மண்ணுக்குள்ளே கூட ஈரம் இருக்கும், ஆனால் மனுஷனுங்களுக்கு இல்லை. சரியா? முடிஞ்சு போச்சு. நீங்கள் இதை மட்டும் படித்தாலே போதும். சரிங்களா? வேற ஒளியிலே தெரிவது சில இறகுகள், சில பறவைகள். சில இறகுகள் உள்ள பறவைகளுக்கு கூட நெஞ்சில் இருக்குது. சரிங்களா? இதுதான் போதும். மிச்சத்துக்கு உங்களால் படிக்க முடிஞ்சுச்சுன்னா தாராளமாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஆனால் கண்டிப்பாக இந்த ரெட் கலரில் இருக்கிறது, புத்தகத்தில் இருக்கிறது சத்தியமாக கேட்டு வச்சுருவாங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ நம்ம பார்த்தது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களை பற்றி ஸோ அடுத்த நிகழ்ச்சியில், அடுத்த வீடியோவில் அடுத்து இன்னொரு நபரை பற்றி பார்க்கலாம். கிளியராக 1 by 1 போகுதுன்னு நினைக்கிறேன். இது அப்படியே கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குங்க. நம்ம இது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஷார்ட்கட்டு மட்டும் தனியாக ஒரு PDF நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி அதுக்கு ஒரு ரீகால் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ இதில் இருக்கிறது முக்கியமானதெல்லாம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். சரிங்களா? மீண்டும் சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.